நடிகர் விஜய் திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது. அது ஒரு இன்குபேட்டர் குழந்தையை போல இருக்கிறது. அவ்வளவுதான். அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம். இன்னும் அவர் பக்குவப்படவில்லை. பக்குவப்படாத ஒன்று அது முழுமையாக வராது. பக்குவப்படாத ஒருவரையுடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது. நயன்தாரா, நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக 60,000 பேர் திரண்டார்கள். ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க, 60,000 பேர் 70,000 பேர் திரண்டார்கள். ஆக எல்லாரும் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த 2011 புரட்சி தலைவி அம்மா தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆக எவ்வளவோ நடிகர்கள் SSR பேசாத லட்சிய வசனங்களா, அப்படி கண்ணீர் தொடிக்கிற வசனங்கள். SSR கட்சி தொடங்கி என்ன ஆனது? காணாமல் போனது. ஆகவே நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள், அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்பதற்கு வருவார்கள். மறுமுறை அந்த கூட்டம் காணாமல் போய்விடும்.